டேபிள் என்ற விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் தான் கவனிங்கோ. நாங்கள் டேபிள் என்றது உருவாக்கணுமெண்டா நாங்கள் முதல் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உருவாக்கணுமெண்டா ஜூவல் என்று தொடங்கி ஜூவல் என்று முடிச்சு நாங்களானே. அதே மாதிரி இங்கே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா டேபிள் தானே உருவாக்க போறோம். அப்ப கம்ப்யூட்டருக்கு நாங்க சொல்லணும் டேபிளை நான் உருவாக்க போறேன். அப்ப டேபிள் என்று தொடங்கி என்ன செய்யணும், நான் டேபிள் என்று முடிக்கணும். இது முதல் விஷயம். சரி, டேபிள் நாங்க உள்ளிடக்குள்ள ஒவ்வொரு தரவை நாங்கள் எப்படி உள்ளிடுவோம்னா ஒவ்வொரு ட்ரோ வைஸ் சைடா தான் உள்ளிடுவோம். எப்படி உள்ளிட போறோம்? ஒவ்வொரு ட்ரோ வைஸ். அப்ப நாங்க முதலாவது டிஆர் என்று கொடுப்பேன். டிஆர்னா முதல் ட்ரோவை நான் உள்ளிட போறேன். முதல் ட்ரோவில் எனக்கு 3 விஷயம் இருக்கணும். அந்த 3ம் என்னவா இருக்கணும்னா ஹெடிங்கா இருக்கணும். இப்ப எங்கட ஒரு அட்டவணை உருவாக்குறோம்னா நேம், ஏஜ், ஸ்கூல் அப்படி அந்த ஹெடிங்குகள் கொடுப்பேன் தானே. இப்ப கொலம் என்ற பெயர்கள். அப்ப அது நாங்கள் இங்க கொண்டு வர்றதுக்கு நான் பயன்படுத்துற வந்து டிஹெச் டேபிள் ஹெடிங் என்ற விஷயம். அப்ப நான் சொன்ன அதே விஷயத்தை கொடுக்குறேன், நேம். அப்ப முதலாவது ஹெடிங் முடிஞ்சு. அப்ப டிஹெச் முடிக்கிறேன். அடுத்த ஹெடிங் எனக்கு வரணும் என்ன, நேமுக்கு பக்கத்திலேயே ஏஜ்ன்ற ஒரு விஷயம் வரணும். இப்போ ஒவ்வொரு டிஹெச்சுக்குள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் ஏஜ் இருக்குன்னு தானே. அப்ப அதை கொடுக்கணும்ன்றபடியா ஏஜ்ன்றதை கொடுக்குறேன். சரி, மூன்றாவதா வர்றது என்ன வேற இருக்கணும்னா ஒரு அட்ரஸை கொடுப்பேன். அப்ப டிஹெச்னு தொடங்குறேன், அட்ரஸ். அதே மாதிரி டிஹெச்சை முடிச்சு வைக்கிறேன். சரியா? அப்ப இவ்வளவு விஷயமும் கொடுத்துட்டேன். சரியா? முதலாவது ட்ரோ எனக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிட்டு. அப்ப முதலாவது ட்ரோவை நான் இதோட முடிக்கிறேன். இப்ப 2வது ட்ரோ உள்ளிட போறேன். அதுல என்ன கொடுப்போம்? தரவுகள். அப்ப திருப்பி டிஆர்னு தொடங்குறேன். தரவுகளுக்கு நாங்கள் பயன்படுத்துறது டிடி டேபிள் டேட்டா. அப்ப நேம்ல முதலாவது ஆளுக்கு என்ன பேர் வைப்போம்? ஏஆர் வைப்போமே. அப்ப டிடியை முடிக்கிறேன். முதலாவது டேட்டாவை இன்புட் பண்ணிட்டேன். அடுத்த டேட்டா உள்ளிட போறேன். 2வது டேட்டா என்ன? டிடின்னு தொடங்குறேன். என்ன டேட்டா? ஏஜ். இவருக்கு என்ன ஒரு 25 வயதுன்னு கொடுப்போமே. அப்ப டிடியை திருப்பி முடிக்கிறேன். 2வது இதுவும் முடிஞ்சு. 3வது கொலமில் என்ன வரணும் எனக்கு? டிடின்னு தொடங்குறேன். அட்ரஸ். அட்ரஸ் என்ன கொடுப்போம்? ஜெஃப் நான் சொல்லி கொடுப்போம். டிடியை முடிக்கிறேன். சரியா? இப்ப 2வது ரோ உள்ளிட்டு தானே. அப்ப இதோட டிஆரை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் அவுட்புட்டை பார்த்துட்டு வருவோம். இப்ப பாருங்க, முதலாவது எல்லாம் கொடுத்துட்டேன். 2வது டேட்டா. சரி, இன்னொரு டேட்டா நீங்க கொடுக்க போறீங்கன்னாலும் என்ன செய்யணும்? திருப்பி டிஆர்னு தொடங்கி இங்க இடைவெளி எல்லாம் பிரச்சனையே இல்லை. சரியா அவுட்ட கொடுத்தோம்னா தெரியும். சரியா? ஏஆர் வி 28 கிளர்ச்சி என்று சொல்லி கொடுப்போமே. சரியா? அப்ப இதான் விஷயம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு ட்ரோவைஸ் உள்ளிடுறோம். முதலாவது ட்ரோவில் இருக்கிற 3ம் இந்த 3ம் அதாவது வந்து என்ன தலையங்கங்கள். அடுத்த ட்ரோவில் இந்த 3 தரவையும் உள்ளிட்டுட்டேன். டிடின்னு போட்டு அடுத்த ட்ரோவிலையும் இந்த 3 தரவையும் உள்ளிட்டுட்டேன். ஆனா இது எங்களுக்கு டேபிள் மாதிரியா இருக்கு? இல்ல, ஒரு டேபிள் வடிவமே இல்லை. அப்ப நாங்க கட்டாயம் இங்க என்ன பயன்படுத்தோம்னா இந்த டேபிளுக்கு ஒரு போர்டர்ன்றது கொடுப்போம். என்ன கொடுப்போம்? போர்டர். அதுல நான் 1 2 கொடுப்பேன் சும்மா உதாரணத்துக்கு. இப்ப பாருங்க, ஓகே, எங்களுக்கு டேபிள் வடிவம் மாதிரியே வந்துட்டு. அப்ப நாங்க முதல்ல அந்த ஓஎலுக்கு டைப் பண்ணி கொடுத்தோமே, ஜூஎல் ஓஎலுக்கு எல்லாம் டைப் பண்ணி கொடுத்த மாதிரி இங்க டேபிளுக்கு போர்டர் வரும். அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப போர்டர் 2 கொடுத்துட்டோம்னா சரி. போர்டர் 2 என்ன செய்யும்? வேற இன்னொரு போர்டர் ஸ்டைல் என்ன செய்யும்? மாறும். கொஞ்சம் தடிப்பாது வரும். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு போர்டரையும் என்ன செய்யலாம்? மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா சரி. அப்ப முதலாவது இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமெண்டா, தரவுகள் எப்போதும் இந்த டிடியில கொடுக்குற விஷயங்கள் எப்பயும் என்னண்டா எங்களோட டேபிள் இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அந்த ஒட்டு அதோட வரும். தலையங்கங்கள் எப்பயும் எங்களுக்கு எப்படி வரும்னா டேபிள் சென்டர்ல வரும். டேபிள் அந்த பெட்டியின் சென்டர்ல வரும். இதை நீங்கள் எப்பயுமே மறக்க கூடாது. தலையங்கங்கள் எப்பயும் சென்டர்ல வர அதே வேளை அது எப்படியும் இருக்கும், தடிச்ச இடத்துலையும் இருக்கும். இப்ப முதல்ல இந்த ஏயும் பியும் தான் ஹெடிங். டிஹெச்ல கொடுத்துக்கிற பாருங்க. அதை பாத்தீங்கன்னா பாருங்க டார்க்கா இருக்கு. அதே நேரம் இந்த பெட்டியிலேயே எங்க வந்திருக்கு? சென்டர்ல வந்திருக்கு.
அதே மாதிரி தரவுகளை பாருங்க எங்க இருக்கு, எங்கட லெஃப்ட் சைடுல வந்திருக்கு. விளங்கிட்டா? அப்ப எங்களுக்கு வந்து தலையங்கம் எப்பயுமே சென்டர்ல வரும், இந்த டேட்டா எல்லாமே இங்க வரும் லெஃப்ட் சைடுல வரும். இது எப்பயுமே மறக்க கூடாது. இது கேள்வி கேட்கக்குள்ளேயும் அந்த விஷயம், இந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யணும், வடிவா கவனிக்கணும். டேபிள இந்த ஹெடிங் அந்த டிஹெச்ல கொடுக்குற விஷயம் தான் கொஞ்சம் டார்க் ஆளி விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி தரவுகளை வந்து லெஃப்ட் சைட்ல கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். சரிதானே? அப்ப இது ஒரு விஷயம். இந்த டேபிள்லயே அடுத்த விஷயம் என்னன்னா கேப்ஷன் என்ற ஒரு விஷயம். நாங்க சில அந்த ஸ்டேட்டஸ் வைக்கக்குள்ள ஒரு கேப்ஷனை வச்சு வைங்கன்னு சொல்ற மாதிரி தான். அப்ப டேபிளுக்கு கேப்ஷன் கொடுக்க போறோம்னா நாங்க இங்க அதுக்கு என்ன பயன்படுத்த போறோம், கேப்ஷன் நோட்டு தான் பயன்படுத்த போறோம். கேப்ஷன்ல என்ன கொடுக்க போறேன்னா நான் மை டேபிள்னு கொடுப்போமே. இப்ப பாத்தீங்கன்னா கேப்ஷன் சாரி கேப்ஷன் ஒரு ஒட்ட தொடங்குறேன், மை டேபிள்னு கொடுக்குறேன், கேப்ஷன் சொல்லி முடிக்கிறேன். சரியா? இப்ப பாருங்க, சின்ன விஷயங்கள்லாம் எங்கட தலையங்கத்தின் எங்கட டேபிள் தலையங்கமா அது வந்துட்டு பாருங்க, கேப்ஷன்டா நாங்கள் கொடுக்குற டேபிளுக்கு வார ஒரு தலையங்கம். அந்த கேப்ஷன் எங்க கொடுத்திருக்கிறேன், நான் டேபிள் என்ற ஒட்டுக்குள்ளதான் கொடுத்திருக்கிறேன். மேல கொடுத்தா அதை வேக்காமா இல்ல. இந்த கேப்ஷன் தான் நீங்க என்ன செய்யும், மறக்க கூடாது. இதுல நான் ஒரு பெரிய பேர் வைக்கிறேன் என்ன நடக்கும் பாருங்க. அந்த சென்டர் இந்த டேபிள் இந்த சென்டரோட தான் வருமே தவிர டேபிளுக்கு வெளியால அந்த விஷயம் என்ன செய்யல, அந்த ஹெடிங் போகல. எவ்வளவு பெரிய பேருண்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வருது பாருங்க. அந்த அடுத்தடுத்த வரிகள் அட்ஜஸ்ட் ஆகி அந்த டேபிளுக்கு வெளியால போகாம அந்த சென்டர் இதோடய வந்து கொண்டு இருக்கு. இதான் அந்த கேப்ஷன் விஷயம். சரிதானே? அப்ப டேபிள்ல வர விஷயங்கள்ல இது ஒரு பிரதானமான விஷயம். அப்ப நாங்க சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில டேபிள்ல வந்து ஹெடிங்குகள் மேலதான் இருக்கணும் இல்லை தானே. இந்த கொலம் வைஸும் இந்த ரோ வைஸும் என்ன செய்யலாம், ஹெடிங்கள் இருக்கலாம். அப்ப நான் இப்ப இந்த ஏஆர் ஒரு ஹெடிங்னா நான் இங்க டிஹெச் பார்த்து மாத்தி விட்டேன்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் இதையும் டிஹெச்னு கொடுக்குறேன். என்ன நடக்கும்ன்றதை பாருங்க. டிஹெச்னா டேபிள் ஹெடிங் தானே. பாருங்க அந்த ஹெடிங் எல்லாம் சென்டர்ல வந்துட்டு பாருங்க. இதுவும் ஹெடிங் இதுவும் ஹெடிங் சென்டர்ல இருக்கு பாருங்க. தரவுகள் எல்லாம் எங்க இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க. அப்ப ஹெடிங்ன்றது டிஹெச் நாங்கள் எங்க டிஹெச் பாவிக்கிறோமோ டிஹெச்ன்றது டேபிள் ஹெடிங் தான். அப்ப அந்த விஷயத்த நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. டேபிள் ஹெடிங்குகள் எப்பயும் நடுவிலையும் அதே மாதிரி டாக்காவும் இருக்கும், டேட்டா லெஃப்ட் சைட்லயும் வரும். அவ்வளவுதான் விஷயம், ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். சரிதானே? அப்ப இந்த டேபிள் விஷயத்துல டவுட் இருந்தா கேளுங்க, நான் திரும்பி சொல்றதுக்கு. டவுட் இல்லைண்டா ஓகேன்னு போடுங்க. டவுட்னு போட்டீங்கன்னா எனக்கு திருப்ப சொல்லுங்கன்னு சொன்னாலும் எனக்கு விளங்கும். இது விளங்கிட்டுன்னா எனக்கு ஓகேன்னு போட்டீங்கன்னா சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இந்த டேபிள்லயே இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் பார்த்துட்டோம்னா சரி. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போறோம். என்னன்னா டேபிள் என்னது விஷயம் உங்களை விளங்கிட்டு, இப்ப நான் இந்த இதை வந்து மாத்துவோமே, போன் நம்பர் 1 மாத்துவோமா. எங்களுக்குரிய ஒரு ஹெடிங்க வந்து போன் நம்பர் போன் 1 மாத்துவோம். மற்ற அட்ரஸை வந்து போன் 2 கொடுக்குவோம். சரிதானே? போன் சரி நம்பர் 1, இது 2வது போன் நம்பர். அதே மாதிரி போன் நம்பர் 2க்குள்ள இப்படி வராதானே, 077777. அதே மாதிரி இவருக்கு இருக்கிற 2வது நம்பர் 0766. ஓகே.
இப்போ நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இது வந்துட்டு டி தான் டேபிள் டேட்டாவாக இருக்கட்டும். அதே மாதிரி இது வந்து டேபிள் டேட்டாவாக இருக்கட்டும். டேபிள் டேட்டான்னு முடிக்கிறேன். இப்போ இங்கே வருவோம் பாருங்க. இப்போ ஃபோன் நம்பர் 1 ஃபோன் நம்பர் 2 கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஏஆர்வின்ற நபருக்கு வந்து 2வது ஃபோன் நம்பர் இல்லை. சரி, இவருக்கும் ஒரு நம்பரை கொடுத்து வச்சிருப்போம். ஓகே, இப்போ இப்படி சும்மா கொடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஏஆர்வின்றதுக்கு வந்து ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அப்போ அவருக்கு என்ன, ஃபோன் 1 ஃபோன் 2 எல்லாமே ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ நாங்கள் இந்த டேபிளில் நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருப்போம், இணைச்சி வச்சிருப்போம். ஞாபகம் இருக்குமா? இப்போ நாங்கள் ஒரு கொமனான விஷயம் இருந்துட்டா ரெண்டையும் என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். அப்ப இங்க நாங்க எதை இணைக்க போறோம்ன்றது யோசிக்கணும். ரோவையா கொலமையா? இந்த ஃபோன் 1ன்றது ஒரு கொலம், ஃபோன் 2ன்றது ஒரு கொலம். இந்த ரெண்டுக்குரிய கொலமை தானே நான் என்ன செய்யணும், இணைக்க வேண்டி இருக்கு. அப்ப நான் அதுக்காக பயன்படுத்துற விஷயம் என்னன்னா கொல் ஸ்பேன் என்ற விஷயம். கொலமை ஒன்றிணைக்கிறதுக்கு கொல் ஸ்பேன் என்ற ஒரு விஷயம். சரி, இதுல பாத்தீங்கன்னா இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி இருக்கிற கொலமை இப்படி நான் என்ன செய்யறேன், ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறது. அப்ப கொல் ஸ்பேன் 2 ரெண்டு பட்டியை இணைக்கும். கொல் ஸ்பேன் 3 இந்த 3 இணைக்க போகுது. அதே மாதிரி ரோஸ் ஸ்பேன்டா இதுல ரோ 2 என்ன செய்யும், இணைக்கும். ரோஸ் ஸ்பேன் 3 3 ட்ரோவையும் இணைக்கும். அப்ப இதான் இந்த கொல் ஸ்பேன் ரோஸ் ஸ்பேன் விஷயம். இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும். நேம் மொபைல் 2 விஷயம் இருக்குது. முதலாவது டேட்டா என்ன, முதலாவதா டிடியில கொடுக்கறது இந்த நேமுக்குரியது என்ன, ரவி. நான் 2வது கொல் ஸ்பேன் 2 சொல்லிட்டேன். இதுக்கு நான் கம்ப்யூட்டருக்கு சொன்ன உடனே அது என்ன செஞ்சிடும், பக்கத்தில் இருக்கிற மெட்ட கொலமையும் ஒன்றாக இணைச்சிடும். அப்ப இணைக்கைக்குள்ள அதுல கொடுக்குற ஒரே ஒரு தரவு என்ன செய்யும், ரெண்டுக்கும் கொமனா இருக்குமே தவிர திருப்பி நான் டிடின்னு 3வது கொலம் 3வது டேட்டாவை நான் என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை, கொடுக்கவும் கூடாது. கொடுத்தனுண்டாகும் என்ன நடக்கும்ன்றதையும் பார்ப்போம். 3வது ட்ரோவில் இருக்கிற 3 விஷயம் எனக்கு அப்படியே வரந்தானே, அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ உதாரணத்தை பார்ப்போம். இப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஏஆர்ன்றதுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குன்னு பார்ப்போமே. அப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னா கொல் ஸ்பேன் சமன் 10 சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாருங்க, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏஆர் என்ற ஆளுக்குரிய இதுல வரப்போது 10 ஒன்றானது வந்துட்டு பாருங்க. நான் இன்னொரு டேட்டாவையும் கொடுத்தனாக இருந்தா கொல் ஸ்பேனும் எடுத்துட்டேன்னா என்ன செஞ்சிடுமா, அது இங்கால போயிட்டு பாருங்க. அப்ப கொல் ஸ்பேன் என்ன தெரியணும்னா, நான் எந்த இடத்துல கொல் ஸ்பேன் கொடுக்குறேனோ அதையும் அடுத்த இருக்கிற கொலமையும் என்ன செஞ்சிடும், ஒன்றாக இணைச்சிடும். விளங்கிட்டா? அப்ப இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். சரியா? கொல் ஸ்பேன் என்றது ஒரு சின்ன விஷயம், 2 கொலமும் ஒன்றா இணைச்சிட்டு. அடுத்தது பார்க்க போறது ரோஸ் ஸ்பேன். சரியானே? ரோஸ் ஸ்பேன் ஞாபகம் வச்சுங்க, ரோஸ் ஸ்பேன். சரியானே? இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, ஏஆரும் ஏஆர்வியும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வைப்போம். அப்ப அவைகளுக்கு வந்து ஒரே, இப்ப போன் 2ன்றது வந்து ஒரே நம்பரா தான் இருக்க போகுது. போன் 1ல வேற நம்பர் இருக்கு, போன் 2ல ஒரே நம்பர் தான் இருக்க போகுதுண்டா நான் இப்ப எதை இணைக்க போறேன், ரோ 2ஐயும் இணைக்க போறேன். அப்ப நான் ஏஆருக்கு தானே, ஏஆரோட வச்சுட்டு என்ன செய்யறேன்னா ஒரு சின்ன இடைவெளி விட்டு ரோ ஸ்பேன் சமன் 10 சொல்லி கொடுக்குறேன். சரியா? 10 சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, இந்த டேட்டா நான் கொல் ஸ்பேன் பாய்க்கல தானே. ஓகே, இந்த டேட்டாங்களை கொடுக்க தேவையில்லை, என்னடா 2 நம்பர் தானே இருக்கும். இப்ப பாருங்க, சரியா வந்து என்ன இஷ்யூண்டா, நான் ரோஸ் பேன் கொடுக்கக்குள்ள முதலாவது 3 ஹெடிங்கும் அப்படி எனக்கு வந்துட்டு 2வது ட்ரோவில் இதானே 2வது ட்ரோ, இந்த 2வது ட்ரோவில் வார முதலாவது டேட்டா ஏஆர், அடுத்தது நம்பர், அடுத்தது ரோஸ் பேன் 2 ஒரு நம்பர். ரோஸ் பேன் கம்ப்யூட்டர் என்ன செஞ்சிடும், அதுக்கு கீழே இருக்கிற அடுத்ததையும் ஒன்றாக நினைச்சிடும். அடுத்த ட்ரோவில் இருக்கிற தரவை நான் உள்ளடேக்குள்ள ஏஆர்வி கொடுப்பேன், அதே மாதிரி அடுத்த நம்பரும் கொடுப்பேன். 3வது இருக்கிற டேட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல. ஏனென்றா நான் மேல்டே ஒன்றானக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், ஒரே டேட்டாவை கொமனா கொடுத்துட்டேன். அப்ப ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கஷ்டம் இல்லை. ரோஸ் பேன் கொல் ஸ்பேன் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோவிலேயே என்ன செய்யாது, இப்ப 3 தரவிற்கு வரணும் ஒவ்வொரு ரோவிலையும். கொல் ஸ்பேன் கொடுத்தேன்டா
அந்த ட்ரோவில் 2 தடவை தான் நாங்க கொடுப்போம். பாருங்க இதுல 2 தடவை தான் இருக்கு, மற்றது எல்லாத்துலயே 3. நான் எந்த இடத்துல கொல்ஸ்பேனை பாவிச்சேனானோ அந்த இடத்துல எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை தான் இருக்கு. இதுவே ரோஸ் பேனை நான் பாவிச்சேன்டா, அடுத்த இருக்கிற ட்ரோவில முதல் ஹெடிங் ஓகே, அடுத்ததுல 3 கொடுத்துட்டேன். ரோஸ் பேன் பாவிச்சா அடுத்த ட்ரோவை நாங்க உள்ளிடுவோம் தரவு, அந்த இடத்துல என்ன செய்வோம்டா 2 தடவை தான் கொடுப்போம். கொல்ஸ்பேன்டா அதே ட்ரோவில நாங்கள் ஒரு தடவை குறைப்போம். ரோஸ் பேன்டா அடுத்த கொடுக்குற ட்ரோவில ஒரு தடவை குறைப்போம். இந்த ரோஸ் பேன் கொல்ஸ்பேன்ன்றது கன்ஃபியூஸ் இல்லாம விளங்கிட்டுண்டா இந்த ஒரு கேள்வி சிம்பிளா செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஒரு 4-5 மார்க்ஸுக்கு டேர்ம் ஸ்ட்ரக்சர்ல வரும், ஃபைனல் எக்ஸாமுக்கும் ஷுவரா வரும். ஏன்னா போன முறை வேற இல்லை, இது இந்த முறை வரலாம். அப்ப இது எல்லாமே கட்டாயம் அந்த செய்யக்கூடிய கேள்விகள். அப்ப நீங்க கன்ஃபியூஸ் இல்லாம விஷயத்த விளங்கிட்டீங்கன்னா சரி. எது அந்த லிஸ்ட்ன்ற விஷயம், மற்றது இந்த டேபிள்ன்ற விஷயங்கள் சரியானே. அப்ப இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற பாஸ் பேப்பர் எல்லாத்திலையும் கேள்வி இருக்கு சரியா. அப்ப அதுகளை செய்து பார்த்துட்டீங்கன்னாலே என்ன உங்களுக்கு இந்த ஒரு பாடம் ஈஸியா விளங்கிடும். கேள்விகளை பார்த்தோம்டா இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல இருக்கிற சின்ன சின்ன கேள்வி. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டேபிள் சம்பந்தமான கேள்விதான். அப்ப எங்களுக்கு இது செய்ய தெரியணும். இந்த ஒரு கேள்வியை விளங்கப்படுத்தி விடுறேன், நீங்க என்ன செய்யுங்க மற்றதுகளை செய்ய பழகுங்க சரியானே. நான் எந்த ஈஸிக்காக வேண்டி நான் எக்ஸலை பாவிக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க வடிவா நீட்டா கொப்பியில செய்து பாருங்க. அப்ப முதல் விஷயம் பாருங்க, டேபிள் பாவிக்கிறோம். அப்ப இதுல முதலாவது விஷயம் இருக்கிறது டேபிள் தொடங்கி இருக்கிறான், டேபிள் முடிச்சிருக்கிறான், ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுல ஒரு குழப்பமுமே இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா முதலாவது ட்ரோவில் அவன் கொடுத்த முதலாவது விஷயம் டிஹெச்ல கொடுத்திருக்கிறான். அப்ப நான் இதுல கொடுக்குறேன் டெஸ்டினேஷன்டா என்று கொடுத்திருக்கிறான் சரிதானே, அந்த தொழில். ஓகே, அதே மாதிரி அடுத்த டிஹெச் முதலாவது ட்ரோண்டா கிடையாதானே இன்புட் பண்ணிட்டு போவோம். அடுத்த டிஹெச்ல கொடுத்த விஷயம் என்னன்னா கண்டாக்ட் டெலிஃபோன் நம்பர்ஸ். அந்த ஸ்பெல்லிங்குகள் ஒன்றுமே மிஸ் ஆகக்கூடாது, அதுல என்ன இருக்கோ எப்படி இருக்கோ கேபிட்டல் ஸ்மாலோ அதை அப்படியே எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சரிதானே. நம்பர்ஸ் ரெண்டு இருக்கு, நீங்க நம்பர் ரெண்டு பிறகு போடுற இல்லை நம்பர்ஸ். அடுத்தது இருக்கா? இல்லை, 2 ஹெடிங் தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன, ஹெடிங்குகள் எப்பயுமே சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கணும், அதே நேரம் டார்க்காகவும் இருக்கணும். பாருங்க சென்டர்ல கொடுத்துட்டு டார்க்காகவும் இருக்கு. அப்ப இது கட்டாயம் கவனிக்கணும். இனி நீங்க அடுத்த ட்ரோவை பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ட்ரோஸ் பேன் 2. அப்ப ரோஸ் பேன் பார்த்தாலே என்ன செஞ்சிடணும், அடுத்த 2ஐயும் ஒன்றாக இணைச்சிடணும். ரோஸ் பேன் என்ன, எந்த இடத்துல சொல்றானோ அடுத்து அது 2ஐயும் என்ன செஞ்சிடணும், ஒன்றாக இணைச்சிடணும். அப்ப அதுல கொடுக்குற தரவு என்னவா, பிரின்சிபல் என்ற விஷயம் சரியானே. அப்ப அதுல கொடுக்குற தரவு என்ன, பிரின்சிபல் என்ற விஷயம். சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னா போன் நம்பர் சொல்லிக்கிறானே என்ன, 061-222-32-11. அந்த நடுவில் இருக்கிற டேஸும் போடணும், வெளியீட்டுல என்னென்னு இருக்கோ அது அப்படியே வரணும் சரியா. அடுத்த தடவை என்ன இருக்கு, இப்ப இது 2ஐயுமே உண்டானச்சிருக்கு, இது ஒரு ட்ரோ இது ஒரு ட்ரோ சரியா, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுறே இல்லை. அடுத்த ட்ரோவில் கொடுத்த விஷயம் என்ன, இன்னொரு போன் நம்பர். ஏன் அவருக்கு ஒரு பேர் கொடுக்கல, உண்மையிலேயே ஒவ்வொரு ட்ரோவிலையும் என்ன கொடுக்கணும், பேர் கொடுக்கத்தானே வேணும். ஆனா அடுத்த ட்ரோவுக்கு மட்டும் என்ன செய்யல, பேர் கொடுக்காம ஒரு நம்பரை மட்டும் போட்டுக்கிறானா, என்ன அர்த்தம், ஏற்கனவே என்ன முதல் அந்த 2 ட்ரோவையும் ஒன்றாச்சிட்டு அர்த்தம். அப்ப இது 2க்கும் கொமனா இருக்கிற பேர் பிரின்சிபல் பேர் தானே. அப்ப அதாலதான் 3ஆவதா அந்த டிஆர்ல பேர் இல்லாம நம்பர் மட்டும் இருக்கு சரியா. அடுத்தது 4வது ட்ரோவில் வர இது வைஸ் பிரின்சிபல். அப்ப அது பிரச்சனை இல்லை, அது பேர் இருக்குதானே,
பிரின்சிபல் டிடின்னு முடிஞ்சு அடுத்தது அவருக்கு ஒரு நம்பர் 2வது டேட்டா தந்துருக்கிறாங்க. அப்ப அதுவும் அப்படியே வரும். சரியா? 3வதுல கொல்ஸ்பேன் இருக்கு. எங்களுக்கு கொல்ஸ்பேன் என்ன? 2 கொலம ஒண்டா இணைக்கணும். அப்ப 2 கொலம நான் என்ன செஞ்சுட்டேன்? இப்ப ஒண்டா இணைச்சிட்டேன். சரியா? அப்ப இது ஒரு டேபிள் border இருக்கு தானே. அப்ப டேபிள் ஒரு வடிவத்துக்கு எடுத்தோம்னா விஷயம் சரி. பாருங்க. அப்ப கடைசியில வர விஷயம் என்ன? common phone number கொலன் குறியீடு 019 -223 34 45. அப்ப இதுவும் எங்கதான் வரணும்? அலைன்மெண்ட் லெப்ட்ல வரணும். அப்ப இதுதான் இதுக்குரிய விட. அவன் சொன்ன குறிப்பை வாசிங்கோ. பின்வரும் குற்றிட்ட கோட்டுப்பட்டியை வலைமேலோடியின் காட்சி பரப்பாக கருதுக. அப்ப நாங்க டேபிள் கீரைக்குள்ள இந்த சென்டர்ல எல்லாம் வச்சு கீறக்கூடாது. சரியானே? டேபிள் கீரைக்குள்ள இந்த புள்ளிக்கோட்டோட தான் இந்த டேபிளை தொடங்கணும். ஏன்னா வெளியிடங்களுக்கு சென்டர்ல வரணும்னு நாங்க கொடுத்தா தானே சென்டருக்கு வரும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை தானே. அப்ப அப்படியான விஷயத்த கவனிக்கணும். அதே நேரம் உங்களுக்கு கண்கூடாக தெரிகிற விஷயம் என்ன? எங்களோட டேபிள் ஹெடிங் வெல் வந்து சென்டர்ல இருக்கணும். அதே நேரம் டார்க்கா இருக்கணும். தரவுகள் எல்லாம் அங்கே இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருக்கணும். பாருங்க, எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கு. நான் எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கோடுகள் போட்டிருக்கிறேன்னா இல்ல, அத பெர்ஃபெக்டா இருக்கணும். கோடுகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா, இப்ப இதால எல்லாம் இழுபட்டு இஞ்சால இழுபட்டு இதுல இப்படி ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இது நாங்க ரெண்டையும் ஒன்றாக நினைச்சிட்டோம். அப்ப நடுவில் ஒரு கோடு வராது. அப்ப அப்படியான விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? வடிவா கவனிக்கணும். அப்ப இப்படி கேள்விகள் வந்து நிறைய பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதை என்ன செய்யுங்க, செய்து பாருங்க. நாளையான் கிளாஸ்ல வந்து கட்டாயம் வாங்குவோம். என்னடா HTML ஃபார்ம்ன்ற விஷயம் படிப்போம். நாளண்டைக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல வந்து பைத்தன் விஷயமும் பார்ப்போம். அதுக்கு பிறகு சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லா பேப்பர் கிளாஸாக தான் போகும். அதால இனி வர்ற கிளாஸ்கள் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா சரி. வராத ஆக்களுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும். ஒருக்கா இந்த HTML நோட்ஸை நான் போட்டு விடுவேன். நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து நான் விளங்கப்படுத்தக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நான் அப்படி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க கஷ்டமெண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸையும் போட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய பேமெண்ட்டை நீங்கள் பேங்க் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே, இன்றைக்கு இதோட நான் கிளாஸை முடிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்த விஷயம் பார்ப்போம். அப்போ நீங்கள் இந்த HTML முதல் 2 இதையும் ஒருக்கா கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சரி. சரிதானே? எந்தவித டவுட்டும் இருக்க கூடாது. ஓகே.